ஈஸ்வரியோட சதி திட்டத்தை தமிழ்ச்செல்வி சீக்கிரமா கண்டுபிடிச்சு ஈஸ்வரிய போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ எங்கம்மா அவசரமா போய்கிட்டு இருக்க? அடியே சித்ரா, விஷயத்த கேள்விப்பட்டியா? அந்த தமிழ்ச்செல்வி இருக்காளே, அவளோட அப்பா அந்த செல்லப்பாண்டிய இந்த எலெக்ஷன்ல நிக்க வைக்க போறாளாம். அதுவும் சேதுவுக்கு எதிரா. இந்த ராஜாங்கம் பதவியில இருந்து விலகி போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. ஆனா கடைசியில அந்த சேதுவை சுயேட்சையில நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு மறுபடியும் இந்த வீட்டுல இன்னொரு தலைவர் உருவாகணுமா என்ன? நானே அந்த சேதுவை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பணும்னு பல திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த ராஜாங்கம் அந்த சேதுவை தலைவராக்கி பார்க்கணுமா? அதுக்காக தாண்டி நான் இந்த விஷயத்த எப்படியாவது நீதிமான பார்த்து பேசி ஆகணும். அதுக்காக தான் இப்போ நான் ஜெயிலுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சித்ரா கிட்ட சொல்ல, என்னம்மா இதை வச்சு என்ன பண்ண போற? ஏய், வெளியே நடக்கிறது அந்த நீதிமானுக்கு தெரிய வேணாவா? அதனாலதான் அந்த ஆளுக்கிட்ட போய் சொல்லி ஏதாவது நமக்கு ஒரு திட்டம் கிடைக்குதான்னு பார்ப்போம். அந்த ஆளோட உதவியோட நாம வெளியே இருந்து எல்லாத்தையும் நிறைவேற்றுவோம். சரிவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி வேக வேகமா சித்ராவை அழைச்சுக்கிட்டு அங்க ஜெயிலுக்கு நீதிமான பாக்கறதுக்கு போறாங்க. இடத்துல ஈஸ்வரி நீதிமான பார்த்து நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்ல, இங்க நீதிமானோ, என்ன ஈஸ்வரி சொல்ற? அப்படியா? அந்த சேது கட்சியில் நிக்க போறானா? அந்த ராஜாங்கத்தை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு பார்த்தேன். கடைசியில் அந்த சேது கடைசி நிமிஷத்துல அந்த சக்தியை கூட்டிட்டு வந்து நிப்பாட்ட வச்சு என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். அவனை நான் சும்மாவே விடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தான் தலைவரே, உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அன்னைக்கே நீங்க அந்த சக்தியை கொலை பண்ணியிருந்தா இன்னொரு உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காதே. நான் என்ன பண்றது ஈஸ்வரி? கொலை பண்ண சொல்லிதான் நான் திட்டம் போட்டு கொடுத்துட்டு வந்தேன். கடைசியில பார்த்தா அந்த ராஸ்கல் எங்கேயோ தப்பிச்சு போய் கடைசியில அந்த சேது கண்ணில் பட்டு நான் இப்போ ஜெயில இருக்க வேண்டியதாயிடுச்சு. சரி, ஆமா, இப்போ நீ என்ன திட்டம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் கேட்க, உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, இங்க பாருங்க தலைவரே, நீங்க உள்ள இருக்கீங்க சரி, ஆனா அதுக்கேத்த மாதிரி இருந்து நான் அந்த பகடக்காய உருட்ட போறேன். என்ன ஈஸ்வரி சொல்ற? ஆமா தலைவரே, சேதுவுக்கு எதிரா அந்த தமிழ்ச்செல்வியோட அப்பா செல்லப்பாண்டி ஒன்னுத்துக்கும் லாய்க்கு ஆகாதவன் அவன் போய் நிக்க போறானமே. அதனால அவனை நாம போட்டு தள்ளிட்டா அதுக்கப்புறம் இந்த பழி எதிர்கட்சியான அந்த சேது மேல விழுந்துரும். அதுக்கப்புறம் கண்டிப்பா தமிழ்ச்செல்வி தான் அப்பா செல்லப்பாண்டிக்கு உயிருக்கு காரணமான அந்த சேதுவை சும்மாவே விடக்கூடாதுன்னு இவளும் ஒரு பக்கம் கங்கனை கட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு தான் இருக்க போறா. எப்படியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்தா அதுவே நமக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்ல, பரவாயில்லையே ஈஸ்வரி, நீ பொம்பளையா இருந்தாலும் இப்படி பக்காவா திட்டம் போட்டு சொல்றியே. சரி, உனக்கான என்ன உதவி பண்ணணுமோ அதை நான் பண்றேன். உனக்கு என்ன உதவி தேவையோ என்கிட்ட கேளு. நீ இப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியோ அங்க இருந்து கிளம்பி நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த ஈஸ்வரி சும்மா இருந்த சேது கிட்ட, ஏன்பா சேது, உனக்கு விஷயம் தெரியுமா? உன்னை எதிர்த்து அந்த தமிழ்ச்செல்வியோட அப்பா செல்லப்பாண்டி அவன் வந்து நிக்க போறானமே, நீ கேள்விப்பட்டியா? இல்ல சித்தி, நான் எதுவும் கேள்விப்படல. அவன் எப்படி வந்து நின்னா எனக்கு என்ன? நான் மக்களுக்கு உதவி பண்ணணுங்கிற ஒரே நோக்கம் அப்பா சொல்லி அதுக்காக தான் நின்று இருக்கேன். யாரு எக்கேடு கெட்டு போனாலும் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது கோவத்தோட ரூமுக்குள்ள போக, இன்னொரு பக்கம் இங்க ஈஸ்வரி கிட்ட சித்ரா இருந்துகிட்டு, என்னம்மா இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? அடியே, எப்படி சொல்லிட்டு போனா என்ன? இந்த கோவம் அந்த செல்லப்பாண்டியை அழிக்கிற அளவுக்கு போனா கூட நமக்கு சாதகம் தாண்டி. சரிவா, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்த ஈஸ்வரி உடனே அங்க இருந்த ரவுடிங்களுக்கு போன் பண்ணி, நான் உனக்கு ஒருத்தனோட போட்டோ காட்டுவேன். அவன் பேரு செல்லப்பாண்டி. அவன் எப்ப தனியா வந்து உங்ககிட்ட மாற்றானோ அந்த சமயமா பார்த்து அவனை போட்டு தள்ளிடணும். முக்கியமா சேது அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போற மாதிரி நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்ல, அங்க இருந்த ரவுடிங்களுமே, சரிமா, அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுமே. கும்பிட்டு பணம் தேவைப்பட்டாலும் அதை நான் கொடுக்கறேன். நீ காரியத்தை முடிச்சுட்டு எனக்கு போன் பண்ணு. அதே சமயம் அந்த செல்லப்பாண்டி என் கண்ணில் பட்டாலும் உனக்கு நான் போன் பண்றேன். அந்த இடத்துக்கு வந்து காரியத்தை முடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரியுமே பேசிட்டு போனை வச்சிடுறாங்க. அம்மா, என்னம்மா நீ இதுல தலையிடுறியே? அதுக்கப்புறம் ராஜாங்கம் பெரியப்பாவுக்கு தெரிய வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. அதெல்லாம் ஆகாது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரியுமே சொல்லிட்டு இருக்காங்க. மறுநாள் எப்பவும் போல இங்க தனம் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி கூடிய எடுத்துக்கிட்டு தனம் நடந்துகிட்டு இருக்க. அதே சமயம் தூரத்துல இருந்து பார்த்த சித்ராவோ, அம்மா அங்க பாரு, அது தமிழ்ச்செல்வியோட தங்கச்சி தனம் தானே? சித்ரா, அவளேதான்.
கண்டிப்பா இவளை சீண்டுனா இவங்க அப்பன் அந்த செல்லப்பாண்டி வருவான். இதுதான் சாக்குன்னு அந்த செல்லப்பாண்டிய நம்ம ஆளை வச்சு போட்டு தள்ளிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அங்க ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ண. அதே சமயம் ரவுடிங்களுமே அங்க தனத்தை சுத்து போடுறாங்க. இன்னொரு பக்கம் அங்க கருப்பும் கூட இருந்த சேதுவும் ஆட்டோல கிளம்ப, ஏன்பா சேது அங்க பாரு, அது தமிழ்ச்செல்வியோட தங்கச்சி தனம் தானே, வாப்பா வந்து என்னன்னு கேளு. அந்த பொண்ணு பாவம்பா, பாக்குறதுக்கு எல்லாம் தடிமாடு மாதிரி இருக்கானுங்க, அந்த பொண்ணு கிட்ட ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்ல, மாமா உன் வேலையை மட்டும் பாக்குறியா, அந்த தமிழ்ச்செல்வியை என் வாழ்க்கையில வேணான்னு ஒதுக்கி வச்சிருக்கேன், நீ என்னடானா இப்போ போய் அவங்க தங்கச்சிக்கு உதவி பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ போய் நான் உதவி பண்ணுவேன், நாளைக்கே அவள் வந்து என்ன ஏதாவது திட்டுறதுக்கா, உன் வேலையை பார்த்துக்கிட்டு நீ வண்டியில் ஏறு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்பை ரொம்ப கட்டாயப்படுத்தி அங்கேருந்து சேது அழைச்சிக்கிட்டு போக, இன்னொரு பக்கம் இங்கே தனமோ தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ரவுடிங்க கிட்ட போராடினாலும் ரவுடிங்களோ அங்கே தனத்துக்கிட்ட இருந்த துப்பட்டாவை அப்படியே கையால் பிடுங்குறானுங்க. டேய் விட்டுடுங்கடா, தயவு செஞ்சு இந்த விஷயம் மட்டும் என் மாமாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உங்க எல்லாரையும் கொன்னு போட்டுடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ரவுடிங்களோ பேச, பாத்தியாடா அனுப்புனதே இவன் மாமா தான், என்னமோ இவன் மாமா ஒழுக்கமானவன் சொல்லிட்டு இவ சர்டிபிகேட் வேற கொடுத்துக்கிட்டு இருக்கா, ஏய் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்க அங்க தனத்துக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அந்த வழியா வந்த செல்லப்பாண்டியோ தன்னோட பொண்ணு தனத்துக்கிட்ட ரவுடிங்க வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அப்படியே வேக வேகமா ஓடி வந்து அங்க இருக்க ரவுடிங்களை அடிக்க ஆரம்பிக்க. ஆனாலும் ஒருத்தரால பல பேரை சமாளிக்க முடியாதனால செல்லப்பாண்டிங்க அந்த ரவுடிங்க சுத்து போட்டு கத்தியால அப்படியே வெட்டி கீழையும் சாச்சிடுறாங்க. மயக்கம் அடைஞ்ச அங்க செல்லப்பாண்டி ரத்த வெள்ளத்துல மயங்கி கிடக்கிறத பார்த்ததும் ஊர் மக்களோ செல்லப்பாண்டியை அழைச்சிக்கிட்டு போய் நேரா ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்குறாங்க. வெட்டுன அந்த ரவுடிங்களோ அங்க ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ அக்கா, நீங்க சொன்ன மாதிரியே அந்த செல்லப்பாண்டிய நாங்க போட்டு தள்ளிட்டோம், வேகமா அவனை ஹாஸ்பிட்டல்ல தூக்கிட்டு போற பாதி வழியிலே அவன் உயிர் போனாலும் போகும் அக்கா, அவனை வெட்டி தள்ளிட்டு தூரமா வந்துட்டோம், சரி எங்களுக்கான பணத்தை நீங்க சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, டேய் நீங்க இருக்க இடத்த மட்டும் சொல்லுங்கடா, நான் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வேக வேகமா 5 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு போய் அங்க இருக்க ரவுடிங்க கிட்ட கொடுத்து, எக்காரணத்தை கொண்டும் நீங்க போலீஸ் கிட்ட மாட்டினாலோ இல்ல வேற யார்கிட்டயாவது மாட்டினாலோ என் பேரை தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க, உங்களுக்கு இதுக்கப்புறமும் பணம் தேவைப்பட்டாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்லிட்டு கிளம்ப. இன்னொரு பக்கம் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் சேர்த்த செல்லப்பாண்டியோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்ஸ்பெக்டருமே அங்க தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்றாங்க. ஹலோ, செல்லப்பாண்டியோட பொண்ணு தமிழ்ச்செல்வியா, உங்க அப்பா அடிபட்டு வெட்டுக்காயத்தோட ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்கோம், சீக்கிரமா பக்கத்துல இருக்க சொரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இன்ஸ்பெக்டர் சொல்ல, இதை கேட்டதும் தமிழ்ச்செல்விக்கு பக்கத்துல இருந்த வசந்திக்குன்னு எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. உடனே பதறி அடிச்சுக்கிட்டு தமிழ்ச்செல்வியும் வசந்தியும் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போக, ஒரு பெட்டில் அங்க தனம் தலையில அடிபட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறதையும் இன்னொரு பக்கம் அங்க செல்லப்பாண்டிக்கு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதையும் வசந்தியும் தமிழ்ச்செல்வியும் கத்தி கதறி ஹாஸ்பிட்டலே அழுதுகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் விஷயத்த எப்படியாவது அங்க சேதுக்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேக வேகமா கருப்பு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள ஓடி வராரு. ராஜாங்க இருந்துக்கிட்டு, என்ன கருப்பு என்னாச்சு, இவ்வளவு அவசரமா எதுக்காக பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வர அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்க, மாமா மாமா விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா, சேது நாம தப்பு பண்ணிட்டோம் சேது, நான் காலையிலே சொன்னேன் அந்த தனத்துக்கிட்ட நிறைய ரவுடிங்க இருக்காங்க, எப்படியாவது தனத்தை காப்பாத்திட்டு நாம இங்கிருந்து போலான்னு, நீதான் வேண்டாம் நாம அந்த விஷயத்துல தலையிட வேண்டான்னு சொல்லி என்னையும் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டேன், ஆனா அங்க தனம் செல்லப்பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்லாம அங்க கருப்பு பதறி அடிச்சுக்கிட்டு பேச, உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு, டே கருப்பு என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்லு, எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க, அது வந்து 2 பேரையும் அடிச்சு ரத்த வெள்ளத்துல அங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்காங்களாம் அப்படிங்கிற விஷயத்த கருப்பு சொன்னதை கேட்டதும் அங்க இருந்த எல்லாருக்குமே அதிர்ச்சியாக. இன்னொரு பக்கம் இங்க ஐஸ்வர்யாவோ, ஆண்டி சூப்பர் ஆண்டி, நீங்க சொன்ன மாதிரியே அந்த செல்லப்பாண்டிய ரவுடிங்க அடிச்சு சாகடிச்சிட்டாங்க போல இருக்கே, அந்த தனமும் செத்து தொலைவால, ஏன்னா அவ தான் என்கிட்ட நிறைய வம்பிழுத்துக்கிட்டு இருந்தா, அவளும் செத்து தொலைஞ்சா எனக்கு அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யா சொல்ல, அடியே ஐஸ்வர்யா இந்த இடத்துல தான் அதெல்லாம் பேசி ஆகணுமா, இங்க ஏற்கனவே பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இந்த நேரத்துல அதை பத்தி பேசாத, பேசாம அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இங்க கருப்பு சொன்ன விஷயத்த கேட்டு அங்க ராஜாங்க இருந்துகிட்டு, ஏயா சேது என்னையா கருப்பு சொல்றது உண்மையா,
அந்த தனத்தை ரவுடிங்க சூழ்ந்தோம் நீ என்ன எதுன்னு கண்டுக்காம வந்துட்டியா? ஆமாப்பா, நான் எதுக்காகப்பா கண்டுக்கணும்? எனக்கு என்ன தெரியும் இப்படி ஆகும்னு? உடனே அங்க அப்பத்தா இருந்துகிட்டு, டேய் சேது, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன்னை என் பேரன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கே அவமானமா இருக்கு. 1000 தான் இருந்தாலும் அந்த தனம் உன் பொண்டாட்டியோட தங்கச்சி. அப்படி இருக்கும்போது நீ உன் பொண்டாட்டியோட தங்கச்சியா கூட நினைக்கலன்னா கூட பரவாயில்ல. ஆனா ரோட்ல போற ஒரு பொண்ணை யாரோ கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லி கூட நீ அந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்தி இருக்கலாமே. ச்சே, என்ன இது? நீ எல்லாம் மனுஷனா? எது, நான் உன்னை என்னமோ நினைச்சேன். என்னோட பேரன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பேசிட்டு அங்க இருந்த ராஜாங்கத்துக்கிட்ட, ஏய்யா ராஜாங்கம், நான் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த செல்லப்பாண்டியும் தனமும் எப்படி இருக்கான்னு நான் பார்த்துதான் ஆகணும். இங்க பாரு சேது, நீ பண்ண துரோகத்துக்கு தப்புக்கு அதுக்கு பிராய்ச்சம் தேடணும்னா நீ ஹாஸ்பிட்டலுக்கு என் கூட வந்துதான் ஆகணும். நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க எப்படியோ அங்க சேதுவை சமாதானப்படுத்தி கருப்பு அப்பத்தா கூடவே மோகனா சேதுன்னு எல்லாருமே கிளம்பி நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. என்னம்மா, சேதுவும் இந்த கிழவி கூப்பிடுதுன்னு சொல்லி பின்னாடியே போறான். ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் ஒன்று சேர்ந்துட போறாங்கம்மா. ஏய், அதெல்லாம் ஆகாதுடி. இப்போதானே அந்த செல்லப்பாண்டி கட்சியில அந்த சேதுவுக்கு எதிராக சேர்ந்திருக்கான். ஒருவேளை எதிர்கட்சியா இருந்து இந்த சேது தான் செல்லப்பாண்டிய கொலை பண்ண பார்த்துருக்கான்னு தமிழ்ச்செல்வி முடிவு பண்ணுவா. எப்படியும் தமிழ்ச்செல்வி அந்த சேதுவை சீண்டி கூட பார்க்க மாட்டா. அந்த இடத்த விட்டே அடிச்சுதான் துரத்த போறா. நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு பாரு. வேணும்னா வா, நாமளும் சேர்ந்து போய் வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு ஆட்டோ பிடிச்சு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் ஏற்கனவே செல்லப்பாண்டிக்கும் தனத்துக்கும் இப்படி ஆனதை நினைச்சு அங்க கதறி அழுதுகிட்டு இருந்த தமிழ்ச்செல்வியோ உள்ள அப்பத்தா சேது கூடவே கருப்பு வரதை பார்த்து ரொம்ப கோபத்தோட, அங்கேயே நில்லுங்க, யாரை கேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்க? யாரை பார்க்கறதுக்கு வரீங்க? என் அப்பா இருக்காரா இல்ல செத்து போயிட்டாரான்னு பார்க்கறதுக்கு வரீங்களா? முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தமிழ்ச்செல்வி ரொம்ப கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க. உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு, அடியே தமிழ்ச்செல்வி, என் பேரன் பெரிய தப்பு பண்ணிட்டாண்டி, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு, உள்ள விடுடி. வேண்டாமாச்சி, வேண்டாம், நீங்க வயசுல பெரியவங்களாச்சுன்னு இப்போ வரைக்கும் உங்களுக்கு நான் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். இவரு கேவலமா இல்ல, எதுவா இருந்தாலும் நேருக்கு நேர் மோதணும். அதை விட்டுட்டு இவருக்கு எதிராக என் அப்பா செல்லப்பாண்டி நிக்கிறாருன்னு சொல்லி இப்படி ஆளுங்களை வச்சு அவரை வெட்ட பார்த்திருக்காரே, இந்த ஆளுலாம் ஒரு மனுஷனா? உடனே பார்த்துக்கிட்டு இருந்த கருப்பு இருந்துகிட்டு, அம்மாடி தமிழ்ச்செல்வி, சேதுலாம் இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணல. நாங்க தனத்தை கிண்டல் பண்றத பார்த்துட்டு அங்கிருந்து போயிட்டோம். ஆனா அதுக்கப்புறம் நடந்த எதுவுமே எங்களுக்கு தெரியாது. சேதுலாம் எந்த ஆளையும் வச்சு உங்க அப்பாவை கொலை பண்ண பார்க்கலாமா? நாங்க சொல்றத புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு என்னதான் சொன்னாலும் அங்க தமிழ்ச்செல்வியோ சேதுவை பார்த்து ரொம்ப கோபத்தோட கத்திக்கிட்டு இருக்க. இதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாவே அங்க இருந்த ஈஸ்வரியோ, என்னடி சித்ரா, நான் போட்ட திட்டம் சரியா வேலை செஞ்சுதா? எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு இப்போ நான் காட்டிட்டேனா? எப்படி இந்த ஈஸ்வரியவே தோக்கடிக்கலாம்னு பார்த்தா யாரால முடியும்? இனிமேதான் ஆட்டமே இருக்கு. இவங்களுக்குள்ளவே அடிச்சுக்கிட்டு பதவியை விட்டு 2 பேருமே விலக தான் போறானுங்க. முக்கியமா அந்த சேது பதவியில நிக்கவே கூடாது. இதுதாண்டி என்னோட ஆசை அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப வில்லத்தனமாவே அங்க சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க.